அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் குற்றத்தை மூடி மறைக்க திமுக முயல்கிறது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமரைக்கனி வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கனி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் அனிதா. அண்ணா பல்கலைக்கழகத்துல கல்லூரி மாணவிக்கு பாலியல் கொடுக்கப்பட்டு ஞானசேகரன் என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக பாஜக தரப்புல தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் என அறிவிக்கப்பட்டு தற்போது நடைபெற்று வருகிறது. அதிலும் குறிப்பாக பாஜகனுடைய மகளிர் அணி சார்பில் வருகின்ற 3ஆம் தேதி மதுரையிலிருந்து சென்னை வரை நீதி பேரணியானது நடைபெற இருப்பதாக ஏற்கனவே கட்சியினுடைய மாநிலத்தில் அண்ணாமலை அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில தற்போது முக்கிய குற்றச்சாட்டுகளுடன் ஒரு அறிக்கையினை தனது எக்ஸ்தலத்தில் வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது எனவும், அதுபோல குற்றவாளிகள் திமுகவினராக இருந்ததால் பெரும்பாலும் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்காமல் தாமதப்படுத்தி குற்றத்தை மூடி மறைக்க முயல்கிறது திமுக அரசு என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். மேலும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி மீதான பாலியல் தாக்குதல் வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக நிர்வாகியுடன் கைபேசியில் பேசிய நபர் யார் என்ற உண்மையை முழுமையாக மறைக்க முயற்சிக்கிறது என்றும், அதுபோல இன்று ஒருபடி மேல் சென்று பாதிக்கப்பட்ட மாணவியை பொதுவெளியில் மாமன்றத்தில் அவமானப்படுத்தியும் மாணவி குறித்த தனிப்பட்ட விவரங்களை கசியை விட்டு இனி யாரும் குற்றவாளிகள் மீது புகார் கொடுக்க அச்சப்படும் அளவிற்கு மறைமுகமாக மிரட்டியும் தரம் தாங்கும் சென்றிருக்கிறது திமுக அரசு என்று குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். மேலும் திமுக அரசின் இந்த பெண்கள் விரோத செயல்பாடுகளை கண்டித்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட வழக்கில் முழு உண்மையை வெளிக்கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழ்நாடு பாஜக சார்பில் மகளிர் அணி சார்பில் வருகின்ற 3ஆம் தேதி என்று மதுரையில இந்த பேரணியானது தொடங்கி சென்னை வரை நீதி கேட்பு பேரணியானது நடைபெற இருக்கிறது எனவும், அதில் பெருவாரியான அளவில் சகோதரிகள் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட நம்ம சகோதரிக்கு நியாயம் கிடைக்க குரல் கொடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். மேலும் இந்த வழக்குல திமுக அரசு மூடி மறைக்கிறது என்று ஒரு தகவலை தெரிவித்தினாலுமே இந்த நீதி பேரணியில பெருவாரியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் சகோதரிகள் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அழைப்பினும் விடுத்திருக்கிறார். எனவே ஏற்கனவே அந்த பெண் தொடர்பான எஃப்ஐஆர் வெளியாகி அது பெரும் சர்ச்சையாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இதனை பதிவு செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி.